ஜெய் சாய்ராம். நான் உங்கள் மாயாமோகன் பேசுகிறேன். இன்றைக்கி நான் சொல்ல போகிற கதை கல்லில் இருந்து தண்ணீர் பாபா வர வச்ச கதை தான் நம்ம பார்க்க போகிறோம். சிறுடியில் ஒரு தடவை கடுமையான வறட்சி வந்தது. குடிக்கக்கூட தண்ணியே கிடைக்கல. ஊர் மக்கள் எல்லாரும் திண்டாடினாங்க. பாபாவை பார்க்க எல்லாரும் அழுதுகிட்டு துவரகமாய்க்கு வராங்க. பாபா, எங்களுக்கு தண்ணீர் வேணும் அப்படின்னு கேட்குறாங்க. பாபா அவங்கள பார்த்து ஒன்றும் சொல்லலை. நேராக மசூதி பக்கத்தில் இருக்கிற ஒரு பெரிய கல்கிட்ட போய் நிற்கிறாரு பாபா. அந்த கல்லை தன் கையில் இருக்கிற சர்க்காவை எடுத்து அந்த கல் மேலே தட்டுறாரு. எல்லோரும் இது என்ன பாபா விளையாட்டு, பாபா எதுக்காக இப்படி பண்ணுறாரு, நம்ம கஷ்டம் பாபாவுக்கு புரியலையா அப்படின்னு எல்லாரும் முணுமுணுத்துக்கிட்டு இருக்காங்க. அடுத்த நிமிஷம் அந்த கல்லில் இருந்து தண்ணீர் பொங்கி வந்தது. சுத்தமான நீர், குளிர்ந்த நீர். ஊர் முழுக்க குடிக்கவும் செஞ்சாங்க, குளிக்கவும் செஞ்சாங்க, வயலுக்கும் பாய்ச்சினாங்க. அதுக்கப்புறம் அந்த இடத்துல தான் லெண்டிபாக்குன்னு தோட்டம் உருவாச்சு. இன்றைக்கும் அங்கே தண்ணி பெருக்கெடுத்து வந்துக்கிட்டு தான் இருக்குது. பாபா சொல்கிறாங்க, இயற்கையை கூட என் வார்த்தையை கேட்கும், நீங்கள் நம்பிக்கையாக இருந்தால் எல்லாம் கிடைக்கும் அப்படின்னு பாபா சொல்கிறாங்க. இதுலேருந்து நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது என்னன்னாக்கா, கல்லில் கூட தண்ணீர் வரும், நம்பிக்கை இருந்தால் முடியாததும் முடியும் அப்படின்னு பாபா சொல்கிறாங்க. அவர் நினச்சா எல்லாம் நடக்கும். பாபா இயற்கையோட தலைவர் அப்படின்னு நிரூபிச்சிருக்காங்க. தீர்வு கண்டிப்பாக கிடைக்கும். பிரச்சனை வந்தால் பாபா கிட்ட முறையீடு நம்ம செஞ்சோம்னாக்கா நடந்தே தீரும். ஜெய் சாய்ராம். சாய் பிளஸ் யூ ஆல். ஜெய் சாய்ராம்.